ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ வந்துட்டு இது ஆடி 18 அன்றைக்கி எடுத்த வீடியோ என்னால் வந்து போட முடியல. கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு. நான் பூஜை வேலையுமே சிம்பிளாக தான் நான் முடிச்சிருந்தேன். நான் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வேலை நிறைய இருந்ததால் பூஜை வேலை முடிக்கவே முடியாது, என்னால் பூஜை பண்ண முடியாது நான் நினச்சேன். ஆனால் சரி, முன்னாள் நம்ம வேலையை கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாள் வந்துட்டு நைட்டு 11 மணி ஆகிடுச்சு நான் வேலையை முடிக்க, பூஜை வேலைலாம் முடிக்க. பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கவும் லேட் ஆகிடுச்சு. சரி, அதனால் அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருந்தது. அன்றைக்கி பூஜை வேலையை கொஞ்சம் முடிச்சு வச்சதால் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எனக்கு பூஜை பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அப்புறம் வெளியில் கிளம்புனேன். அப்புறம் வந்துட்டு நான் எப்பயுமே ஆடி மாதம் வந்துட்டு நம்ம பூஜை பண்ணுறோன்னா கலசத்தில் வந்து வேப்பலை வச்சு நம்ம ஒரு கலசம் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. ஆடி மாதம் ஃபுல்லாகவே வச்சு கும்பிடலாம். குலதெய்வத்துக்கு வச்சு கும்பிட்றது அவ்வளோ நல்லது, அவ்வளோ விசேஷம். சரி, நீங்களும் அதை மாதிரி கூட நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம். கலசம் வச்சு கும்பிட்றதும் ரொம்ப நல்லது. கலசம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வைக்கலாம். கலசம் வைக்க முடியலன்னா அதை மாதிரி வந்துட்டு ஒரு சொம்பில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஜவ்வாதை, தசாங்க பவுடர் எல்லாமே போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வேப்பிலை வச்சு நீங்கள் கும்பிடலாம். அவ்வளோ நல்லது. நீங்களும் அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.